F-14 டாம்கேட்ஸ் இப்போ கரண்ட்டில் உலகத்தில் இருக்கிறதுல ரொம்பவும் பழைய, அது மட்டும் இல்லாமல் யூசேஜில் இருக்கிறதுலையே ரொம்பவும் முற்காலத்தில் தயாரிக்கப்பட்ட ஃபைட்டர் ஜெட்ஸில் ஒன்று இந்த F-14 டாம்கேட்ஸ். ஆனால் இப்படிப்பட்ட இந்த F-14 டாம்கேட்ஸ் ஒரு காலகட்டத்தில் எல்லா விமானப்படையும் அலற வச்சது. கிட்டத்தட்ட அமெரிக்காவை பார்த்து எல்லா நாடுகளும், ஏன் சோவியத் ரஷ்யா கூட நம்ம இந்த மாதிரி ஒரு விமானத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஏங்க வச்ச விமானம் இப்படிப்பட்ட விமானம். ஆனால் இப்போதைக்கு வெறும் 2 நாடுகள் கிட்ட மட்டும்தான் இந்த விமானங்களானது ஆப்ரேஷனலாக இருக்குது. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று ஈரானோட ரெவல்யூஷனுக்கு முன்னாடி அமெரிக்கா இந்த விமானங்கள் F-14 ஈரானுக்கு கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லை அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கோ எந்த விதமான ஸ்பேர் பார்ட்ஸும் கொடுக்கல. கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கும் அதிகமான பொருளாதார தடைகளில் இந்த ஈரான் சிக்கியிருந்தாலும் இன்னமும் அவங்ககிட்ட இருக்க F-14 எல்லாத்தையுமே அவங்க ஆப்ரேஷனபிளாக மோஸ்ட்டாக கிட்டத்தட்ட அவங்ககிட்ட ஒரு 79 ஏர்க்ராஃப்ட்டுக்கு மேலே இருந்துச்சு. ஆனால் அதில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 விமானங்கள் வரைக்கும் அவங்க இன்னமும் ஆப்ரேஷனலாக வச்சுருக்காங்க. எப்படி இந்த 40 வருஷ பொருளாதார தடையில் ஈரானால் இதை செய்ய முடிஞ்சுது? உண்மையிலேயே அமெரிக்க பொருளாதார தடைகளால் ஈரானை எதுவும் செய்ய முடியலையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங். முகமது ரெஷா ஷா பல்வி, ஈரானோட ஷா. இவரோட தலைமையில் தான் ஈரானுக்கு இந்த விமானங்களானது வாங்கணுன்ற முடிவு ஏற்படுது. கிட்டத்தட்ட 79 விமானங்களை அமெரிக்கா இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இன்னும் சில விமானங்கள் ஈரானுக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் 1979 ஈரான் ரெவல்யூஷன்ன்றது ஏற்படுது. இந்த ஈரான் ரெவல்யூஷன் ஏற்பட்டதுக்கப்புறமா அமெரிக்கா இந்த வகையான விமானங்களையும் சரி, இல்லை இந்த வகையான விமானங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸையோ ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஈரானுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த சப்ளை செயினை மொத்தமாக பிளாக் பண்ணுறாங்க. இப்படி பிளாக் பண்ணப்பட்டதுக்கப்புறமா ஈரான் சோர்ந்துட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த விமானங்களை அவங்க அதுக்கப்புறமும் ஆப்ரேஷனபிளாக தான் வச்சுருந்தாங்க. அதே டைமில் பேரலாக இந்த ஈரான் கிட்ட ரஷ்யாவோட சப்போர்ட்டால் MiG-25 MiG-21 இந்த மாதிரி நிறைய விமானங்கள் இருந்துச்சு. ஆனால் அந்த விமானங்கள் கூட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப டெக்னாலஜிக்கலி இந்த விமானமானது அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா இதில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த ஃபீனிக்ஸ் வகை மிசைலாக இருக்கட்டும், இதில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த காலத்தில் ரொம்ப அட்வான்ஸ்டு ரேடார் சிஸ்டமாக இருந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த விமானத்தை ரொம்பவும் டெட்லியாக மாற்றிருச்சு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொருளாதார தடைகள் ஈரானை சுற்றி இருக்க ஈரானுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, நம்ம இதுக்கப்புறம் இந்த விமானங்களை நம்மளே எப்படியாச்சும் சர்வீஸ் பண்ணிக்க பார்த்துக்கணும். ஏன்னா இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே அமெரிக்கா கிட்ட இருந்து வராதுன்னு சொல்லிட்டு இந்த டைமில் ஈரானுக்கு இருக்கிறது 2 வழிகள் தான். ஒன்று அவங்களா ஏதாச்சும் உற்பத்தி பண்ணுறது, இல்லை வெளிநாடுகள் கிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணுறது. அப்படி இல்லையா இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது, இல்லைனா பிளாக் மார்க்கெட் மூலயமா வாங்குறது. இதில் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறதுன்றது ஈரானுக்கு கொஞ்சம் கைவந்த கலன்னு சொல்லலாம். ஆனால் அதுலேயுமே நிறைய சிக்கல்கள் இருக்குது. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதிகபட்ச அனுபவம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட எக்யூப்மெண்ட்ஸில் அதிகபட்ச அனுபவம் இருந்தால் தான் ஈஸியாக ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண முடியும். இப்போ இந்த 40 வருஷ பொருளாதார தடைகளை இன்னைய காலகட்டத்தில் ஈரான் கிட்ட இந்த அளவுக்கு டெக்னாலஜி இருந்தாலும் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொருளாதார தடைகளோட ஆரம்ப காலகட்டத்தில் ஈரான் கிட்ட அப்படி ஒரு டெக்னாலஜி அந்த அளவுக்கு கிடையாது. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இந்த எக்யூப்மெண்ட்ஸ், இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எதுவுமே அவங்களால ரெடி பண்ண முடியல. சரி, வேறு நாடுகள் கிட்ட கேட்கலான்னு பார்த்தாங்கன்னா வேறு நாடுகள் இந்த F-14 வகை விமானங்களை பல நாடுகள் யூஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க யாருமே ஈரானுக்கு தேவையான இந்த ஸ்பேர் பார்ட்ஸை கொடுக்க விரும்பலை. கொடுக்கறதுக்கு பயந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இதை கொடுத்து உதவி பண்ணிட்டாங்கன்னா அமெரிக்காவோட கோபத்துக்கு ஆளாக நேரிடும், அமெரிக்காவோட சாங்ஷன்ஸ் கீழே நம்மளும் வந்துடும் சொல்லிட்டு அவங்களும் எல்லாருமே ஈரானுக்கு கை விரிச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ரஷ்யாவாலையும் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா ரஷ்யா யூஸ் பண்ணுறது எல்லாமே அவங்களால தயாரிக்கப்பட்ட பொருள் தான். இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட வெப்பன் சிஸ்டம் எதுவுமே ரஷ்யா கிட்ட இல்லைன்னு சொல்லலாம். அப்போதான் ஈரான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விமானத்தை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நம்மளால் இது என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு கேட்டகரி நம்ம இப்படியே வச்சுட்டு இதை விட்டு இன்னொரு வழியும் ஈரானுக்கு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாக் மார்க்கெட். வேறு எதுவுமே இல்லை, கள்ளச்சந்தையில் இதுக்கு தேவையான பொருட்களை வாங்கலான்னு சொல்லிட்டு ஈரான் முடிவு பண்ணுறாங்க. அதில் நிறைய இடத்துல ஈரானுக்கு வெற்றியும் கிடச்சிது. இன்னைய வரைக்கும் இந்த பிளாக் மார்க்கெட் வழியாக நிறைய இந்த விமானத்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், உதிரி பாகங்கள் எல்லாமே ஈரானுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது 1990களோட இறுதி கட்டத்தில் ரொம்பவும் அதிகமாச்சுன்னு சொல்லலாம். நிறைய ஈரானை சேர்ந்த நிறைய முக்கியமான பிஸ்னஸ்மேன்ஸும் ஈரானுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இந்த பிளாக் மார்க்கெட்ஸில் ஆயுதங்களை, இந்த ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கி ஈரானுக்கு ஸ்மகிள் பண்ணக்கூடிய நிறைய குரூப்ஸையும் அமெரிக்கா ரிப்பீட்டடாக கைது செய்ய ஆரம்பித்தாங்க. இதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிளாக் மார்க்கெட் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகுன்றதை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துலாம்.
இப்போது அமெரிக்கான்ற நாடு பொருளாதார தடைகளை ஈரான் மேலே போட்டுருச்சு. ஆனால் ஈரானுக்கு இந்த வெப்பன் சிஸ்டம் எல்லாமே தேவைன்றப்போ இந்த பிளாக் மார்க்கெட்டை அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. இந்த பிளாக் மார்க்கெட் ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுனா, நம்ம படத்தில் காமிக்கிறத விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈரானில் ஏதாச்சும் ஒரு கம்பெனி வேறு ஏதோ ஒரு பேரில் ஒரு நிறுவனத்தை தொடங்குவாங்க. அந்த நிறுவனமானது சிங்கப்பூர்லேயோ இல்லை மலேசியாவிலையோ இருக்க இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட வேறு ஏதாச்சும் ஒரு பேரில் ஒரு டெண்டரோ ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட்டோ சைன் பண்ணுவாங்க. அந்த நிறுவனம் அமெரிக்காவில் இருக்க இன்னொரு நிறுவனத்துக்கு கூட ஒரு டைப் வச்சு ஏதாச்சும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டீலில் சைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அமெரிக்காவில் இருக்க அந்த நிறுவனம் இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா இந்த வெப்பன்ஸை, அவங்கக்கிட்ட இன்னொரு டீலை வச்சு அவங்க மூலியமாக அமெரிக்காவில் இருக்க முதல் நிறுவனத்துக்கிட்ட இருந்து இரண்டாவது நிறுவனத்துக்கு வந்து, அதுக்கப்புறமா அங்கேருந்து சிங்கப்பூர் நிறுவனத்துக்கு வந்து, சிங்கப்பூரில் இருந்து அடுத்தது ஈரானுக்கு வரும். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த பிளாக் மார்க்கெட்டை நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போது நமக்கே இது தெரிகிறப்போ அமெரிக்காவுக்கு இது தெரியாதான்னு கேட்டிங்கன்னா, இது நான் சொன்னது ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான். ஆனால் இதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் மெத்தடையும் இந்த ஈரானியன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஈரானியன்ஸ் மட்டும் கிடையாது, பிளாக் மார்க்கெட்டில் வெப்பன் சிஸ்டம் சேல்ஸ் பண்ணுறதும் சரி, இல்லை வெப்பன் சிஸ்டம்ஸை வாங்குறவங்களும் அதுக்கேற்ற ப்ரிகாஷனரி மெஷர்ஸை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் அந்த வெப்பன் மார்க்கெட்டை ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்படி இந்த லூப் ஹோல்ஸ் மூலிமா ஈரானுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான சோர்ஸஸை அவங்க இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த பிளாக் மார்க்கெட் மூலிமா. இப்படி இம்போர்ட் செய்யப்பட்டதில் ஈரானுக்கு நிறையவே சக்ஸஸ் கிடைச்சதுன்னு சொல்லலாம். ஒன்றுமே பறக்காத விமானத்தை கூட ஓரளவுக்கு அதோட இன்ஜின்ஸை ரீஃபர்பிஷ் பண்ணுறது, இல்லை அதுக்கு தேவையான மிக முக்கியமான உதிரி பாகங்களை மாற்றுறதுன்னு சொல்லிட்டு இந்த F-14 டாம்கேட்ஸை அவங்க அலைவாக வச்சுருந்தாங்க. சில சமயங்களில் இந்த விமானத்துக்கு தேவையான சில உதிரி பாகங்களை அவங்களோட சர்வீஸில் இருந்த மற்ற விமானங்களான MiG-25 கிட்ட இருந்தும் MiG-21 இருந்தும் கூட இந்த ஈரானியன்ஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விமானமானது ரீசெண்டாக இப்போ லைம் லைட்டுக்கு வந்துச்சுன்னா, சவுதி அரேபியாவுக்கு ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அடிக்கிறாரு. அப்படி விசிட் அடித்தப்போ அவங்களோட விமானங்களுக்கு எஸ்கார்ட்டாக இந்த F-14 விமானங்களும் ஈரானியன் ஏர்ஸ்போர்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு எஸ்கார்ட் கொடுத்துருக்கு. அப்போ தான் இந்த விமானங்கள் திரும்ப லைம் லைட்டுக்கு வந்துச்சு. இப்போ சமீபத்தில் ஈரான் இந்த விமானங்களோட புகைப்படத்தை எடுத்து இதை நாங்கள் திரும்ப சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு தலையங்கமாக வெளியிட்டதுக்கப்புறம் திரும்பவும் இந்த விஷயங்கள் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. எப்படி அமெரிக்காவோட சாங்ஷன்ஸை எதிர்த்து இவங்களால் இந்த அளவுக்கு சர்வே பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் முன்னதாக அந்த மாதிரி இஷ்யூஸ், பிளாக் மார்க்கெட் இஷ்யூஸ் இருந்துச்சு. இந்த பிளாக் மார்க்கெட் இஷ்யூன்றதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 முக்கியமான நபர்கள் இந்த பிளாக் மார்க்கெட் ஆக்சஸ் வச்சதுக்காக ஈரானை சேர்ந்தவங்க கைது செய்யப்பட்டாங்க. அதில் முதல் நபர் ஈரானில் பிறந்து ஈரானில் வளர்ந்த பர்வீஸ் லாவின்றவர். இவரை லாங் ஐலாண்டில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர்கிட்ட இருந்து முக்கியமான நிறைய டாக்குமெண்ட்ஸ், இந்த F-14 டாம்கேட்ஸ்க்கான ஸ்பேர் பார்ட்ஸை யூஎஸ்ல இருந்து ஸ்மகிள் பண்ணுறதுக்கான நிறைய டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குது. அவர் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருந்து 100 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்பில் இருக்க நிறைய இல்லீகலான சைன் பண்ண அக்ரிமெண்ட்ஸையும் நிறைய பாண்ட்ஸையும் அமெரிக்காவோட FBI கேப்சர் பண்ணுறாங்க. இது முதல் சம்பவம். அடுத்த சம்பவம் கலிஃபோர்னியாவை பேஸ் பண்ணி நடந்துச்சு. மல்டிகோர்ன்ற ஒரு நிறுவனம் அமெரிக்காவோட சில ஏஜென்ட்ஸை அப்ரோச் பண்ணி, எங்களுக்கு இந்த இன்ஜினோட ஏர் இன்டேக், அதுலேயும் ஸ்பெஷலாக F-14 ஏர் இன்டேக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஏஜென்ட்ஸ் இந்த விஷயங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு உடனடியாக அமெரிக்காவோட FBIக்கு இதை பற்றி தகவல் கொடுக்குறாங்க. அவங்க இந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்கள மொத்தமாக கைது பண்ணி விசாரிக்கிறப்ப தான் தெரிஞ்சுது, ஏற்கனவே கிட்டத்தட்ட 20 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்பிலான ஸ்பேர் பார்ட்ஸ்ன்றது ஏற்கனவே இந்த நிறுவனம் மூலயமா ஈரானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றதும், இப்போ ரீசெண்டாக 4 மில்லியன் அளவிலான டீலை சைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏஜென்ட்ஸை இந்த நிறுவனத்தை சார்ந்தவங்க அணுகியிருக்காங்கன்னு சொல்லிட்டோம். இவங்களையும் அரெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஷாக் ஆனது 2003 இன்னும் அதிகமாகுது. கிட்டத்தட்ட 8 மில்லியன் மதிப்பிலான ஒரு ஆயுத ஏற்றுமதி டீலானது கம்ப்ளீட் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த FBI இப்படி ஒரு டீல் நடந்திருக்கு, இப்படி ஆயுதங்கள் F-14 சம்பந்தப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஈரானுக்கு போயிருக்கின்றதையே கண்டுபிடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு அமெரிக்காவை இந்த பிளாக் மார்க்கெட் விஷயத்தில் ஈரான் ஒரு ஆட்டம் ஆட்டி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏன் இந்த F-14 இவங்க பராமரிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு தான் ரஷ்யா கிட்ட இருந்து நிறைய விமானங்கள் வருது, அப்புறம் ஏன் இதை இன்னமும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, ரஷ்ய விமானங்களே வாங்கிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த F-14 உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஜெட்டுன்னு சொல்லலாம். இப்போ இருக்க F-35 கூட மெனுவர் பண்ணுற கேட்டகரியில் இந்த F-14 மட்டும் இப்போ ப்ராப்பராக பராமரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா ஈஸியாக தூக்கி சாப்பிட்டு போயிடும். F-35 டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு, நான் அதை பற்றி பேசலை. ஆனால் மெனுவரபிலிட்டின்னு வரப்போ அந்த விமானம் எந்த அளவுக்கு ஷார்ப் டர்ன்ஸ் எடுக்கும், எந்த அளவுக்கு அதனால் மெனுவர் பண்ண முடியுன்ற கேட்டகரி எடுக்கிறப்போ F-35 கூட இதால் தூக்கி சாப்பிட முடியும்னு சொல்கிறப்பவே புரிஞ்சுக்கோங்க இந்த விமானங்கள் இந்த காலகட்டத்தில் கூட எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு. இப்படி ரெடி பண்ணிட்டு இருக்க இந்த விமானங்களில் இப்போது ரஷ்யாவோட நிறைய பார்ட்ஸையும் இவங்க இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட பார்ட்ஸ்னால் ரஷ்யாவோட
அமெரிக்காவோட விமானங்கள்லேருந்து எடுக்கிற சில பார்ட்ஸையும் இந்த F-14ல இருக்க பார்ட்ஸையே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு திரும்பவும் அதை இந்த ஈரானியன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் தான் அவன் பொருளை எடுத்து அவனே போடுறதுன்னு சொல்றது போல. ஏன்னா இந்த விமானங்களானது அமெரிக்காவுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படும் ஒருவேளை அமெரிக்கா vs ஈரான் என்ற போர் வந்தா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் சொல்லலாம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா அமெரிக்காவோட பொருளாதார தடைகள்லாம் தாண்டி பிளாக் மார்க்கெட்டை ஈரான் இந்த அளவுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரஷ்யா உதவி இருப்பாங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.